தியானம் செய்பவர்கள் மாமிசம் உண்ணலாமா? ஒரு ஆன்மீக விளக்கம். மனிதன் தன்னைத்தானே அறியத் தொடங்கும் முதல் படிதான் தியானம். உடலை அல்ல, மனதை அல்ல, ஆன்மாவை நோக்கி செல்லும் ஒரு உள் பயணம். ஆனால் அந்த பயணத்தில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி: தியானம் செய்பவர்கள் மாமிசம் உண்ணலாமா? இந்த கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்ற ஒரே பதில் கிடையாது. ஏனெனில் இது உணவின் விஷயமல்ல, உணர்வின் விஷயமாகும். உணவும் மனமும் மறைந்துள்ள தொடர்பு. நாம் உண்ணும் உணவு உடலை மட்டும் உருவாக்கவில்லை, மனதின் அலைகளையும் உருவாக்குகிறது. பண்டைய யோக மரபுகள், சித்தர் வழிகள், வேதாந்தம் கூறுவன உணவு மனநிலையுடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்று. மாமிச உணவு என்பது உடலுக்கு சக்தி தரலாம், ஆனால் அதே நேரத்தில் மனதில் கனத்த தன்மையையும் அசைவையும் அழுத்தத்தையும் அதிகரிக்கச் செய்யும். தியானம் என்ன செய்கிறது? அது மனதை அமைதியாக்குகிறது, அலைகளை குறைக்கிறது, உள்ளே உள்ள ஒளியை தெளிவாக்குகிறது. அமைதியை நோக்கி செல்லும் ஒருவன் கனத்தை கொடுக்கும் உணவை உண்டால் அவன் பயணம் மெதுவாகும். மாமிசம் பாவமா? இல்லை. ஆன்மீகம் பாவம் புண்ணியம் என்ற பயத்தில் தொடங்குவதில்லை. ஒரு உணவு பாவமாகும்போது அதை உண்ணும் மனம் அவிழ்ச்சி அடைய வேண்டும். பலர் மாமிசம் உண்டு கொண்டே நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், அன்புடன் வாழ்கிறார்கள், தியானமும் செய்கிறார்கள். ஆனால் ஆழமான தியானம், நீண்ட நேர தியானம், சமாதி நிலை, இவைகளுக்கு மனம் மிக மென்மையாக இருக்க வேண்டும். அந்த மென்மையை இயற்கையாகவே சாத்விக உணவு தருகிறது. சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? பல சித்தர்கள் நேரடியாக சொன்ன ஒரு உண்மை: உணவை மாற்றினால் உணர்வு மாறும், உணர்வு மாறினால் அறிவு திறக்கும். சில சித்தர்கள் மாமிசம் உண்டிருக்கலாம், சிலர் முற்றிலும் விலக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உணர்ந்தது: உடல் துறவல்ல, ஆனால் ஆசை துறவுதான் முக்கியம். அப்படியென்றால் தியானம் செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மிக முக்கியமான பகுதி. நீ தியானம் செய்கிறாய், மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று யாரும் கட்டாயம் போட முடியாது. ஆனால் நீ உண்மையாக தியானத்தில் ஆழமடைய ஆரம்பித்தால் உன் உடலே உனக்கு சொல்லும்: இந்த உணவு வேண்டாம். அது கட்டுப்பாடு அல்ல, இயற்கையான மாற்றமாகும். மலர் மலரும்போது மொட்டு தானாகவே உதிரும். உண்மையான ஆன்மீகம் என்ன? உண்மையான ஆன்மீகம் என்பது உணவு பட்டியல் அல்ல, உணர்வு நிலையாகும். நீ மாமிசம் உண்டாலும் அகங்காரம் குறைகிறதா? கோபம் குறைகிறதா? அன்பு அதிகரிக்கிறதா? அதுதான் உண்மையான கேள்வி. ஆனால் உன் பயணம் மிக ஆழமான தியானம், உள்ளார்ந்த மௌனம், நிரந்தர அமைதி என்றால் அந்த பாதை உன்னை மெதுவாக எளிய உணவுக்கும், இலகுவான உடலுக்கும், தெளிந்த மனதுக்கும் அழைத்துச் செல்லும். முடிவாக, தியானம் செய்பவர்கள் மாமிசம் உண்ணலாமா? ஆரம்பத்தில் உண்ணலாம், பயணத்தில் குறையலாம், ஆழத்தில் தேவையற்றதாகி விடலாம். ஆன்மீகம் தடை அல்ல, அறிதல். உணவை மாற்றாதே,
முதலில் உணர்வை மாற்று. உணர்வு மாறினால் உணவு தானாகவே மாறும். நன்றி, வணக்கம்.